நண்பர்கள் இன்றைக்கி நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியத்தில் உள்ளாகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லா நாளும் நம்ம வந்து தேங்காய் பறிக்க தான் போவோம். என்னென்னா தென்னைமரம் நிற்குது. இந்த தென்னைமரத்தை பார்த்துருப்பீங்க. இந்த தென்னைமரத்துக்கு பக்கத்து மாடியில் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அண்ணன் இருக்காங்க. அந்த அண்ணன் வந்து பார்க்கும்போதுன்னா ஒரு பூனை மேலே இருந்திருக்கு. அந்த பூனை வந்து கீழே இறங்க முடியாமல் ரொம்ப கத்தி இருக்குது. குதிச்சும் பார்த்துருக்கு. குதிக்க கேட்டிங்கன்னா எவ்வளோ வலி இருந்திருக்கு. எவ்வளோ குதிக்க ட்ரை பண்ணியிருக்கு. மட்டை ஒட்டு வரைக்கும் போயிருக்குது. 2-3 நாள் உள்ளே இருந்திருக்கு. 4வது நாள் அவங்களே பார்த்து பூனை கத்துதுன்னு சொல்லி உள்ளே பார்த்து எங்களுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி நாங்கள் போனோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா பூனை எடுத்துலான்னு சொல்லி எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம். மேலே ஏறிட்டேன். ஏறிட்டு பார்த்தீங்கன்னா ஏறும்போது கேட்டிங்கன்னா நான் ஒரு கவர் வச்சுக்கிட்டேன். கவர்னா ஒரு பையன். அந்த பையன் அந்த பூனை பிடிச்சி அப்படி பைக்கில் வச்சுட்டு அப்படியே மெத்தோ கயிறு கட்டி இருக்கலாம். கயிறுலாம் கொண்டு போனேன். கயிறுலாம் கொண்டு போயிட்டு பூனை பிடிக்கலாம் சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணேன். பூனை கிடைச்சா கீழே குதிச்சிடுது. குதிச்சு அடிப்பட்டு அப்படியே சோத்துலலாம் விழுந்து எப்படியோ கோலை வடிச்சிட்டு ஓடிட்டுது. அந்த மனசு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா நான் அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியல அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் என்னை கூப்பிட்ட ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பாவமாக இருக்குது. அதுவும் ஒரு உயிர் தானே அப்படி சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு எங்களால் ட்ரை பண்ண முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணேன். அதை பிடிச்சிடறான்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன். இது என்ன பயந்து பொதுவாகவே கீழே குதிச்சிட்டு அந்த ஒரு பயத்தில். இப்போ நான் அந்த அண்ணன் ஏன் பாராட்டணும்னு கேட்டிங்கன்னா, அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடமே கிடையாது, அவங்க மரமே கிடையாது, அடுத்தவங்க இடம். ஏன்னா ஒரு சென்னையில் பக்கத்து வீட்டில் ஒரு மரம் இருக்குது. அவங்ககிட்டலாம் கேட்டு நாங்கள் கூட கேட்கல. அவங்க தான் அண்ணன் ஒரு பூனை இருக்குது, நாங்கள் போனதுக்கப்புறம் தான் கிடங்க ஒரு பூனை இருக்குது, அதை மட்டும் ஏறக்கு ஆள் கூப்பிட்டு வந்திருக்கேன், நானே ஏறிக்கிறேன், அவங்கள கூப்பிட்டு ஏறி நான் வந்து பூனை மட்டும் எடுத்து விட்டுருக்கேன்னு சொன்னாங்க. அந்த ஒரு மனசுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. அவர் நம்ம வேலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.